விடாம அடிப்போம். அடிக்கிறதா நோக்கம். தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் என்பது வரலாறு புயல் என்கிறோம் நாங்கள். Politics is the master of the science stated by Aristotle. அரசியலை அறிவியலின் தந்தை என்கிறான். அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், சாலை கட்டணம், மருத்துவ கட்டணம், எல்லா கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இடத்துல கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மாற்றம் என்பது சொல்லல, செயல். தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், எக்காலஜி, என்வாயர்மெண்ட், பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் இருக்கிறானா? பயோடைவர்சிட்டினா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? சொல்லுங்க. அவனுக்கு திரிசா டைவர்சிட்டினா தெரியும், பயோடைவர்சிட்டி தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்னடா அது? சூழலில் இல்லாத மனிதன் கிடையாது. அந்த உணவு சங்கிலியில் ஒண்ணு செத்தாவோட முடிஞ்சு, தலைப்பிரட்ட செத்துச்சு, தட்டான் செத்துச்சு, தலைப்பிரட்ட தட்டான் ஒளிஞ்சிச்சு, கொசு உற்பத்தி ஆகிருச்சு. இதான்டா எக்காலஜி, இதான் உயிர் பன்மம், இதுதான் பயோடைவர்சிட்டி. இதுகளை பேசுறதுக்கு ஒரு அரசியல் தலைவர் இந்த நிலத்துல உண்டா? உண்டான்னு யார் நீ? என்ன தெரியும்? படம் விட்டுருக்காரு, ஜனநாயகன் படத்தை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. யார் பண்ண நினைக்கிற? தற்கொலைதான் பண்ணி இருக்கிறான். அவர் தான் காட்சி வச்சிருக்காரு. நீ சரியான ஆளு, நீ சரியான ஆம்பளை. எங்கடா போய் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், புகார் அளிச்சிருக்கணும். வீடியோ பைரசி, தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி கிரைம், அங்க கொண்டு போய் நீ புகார் கொடுத்திருக்கணும். யாரு விட்டான்னு தெரிஞ்சிருக்கான். அவர் அதுல பாருங்க, தொடர்ச்சியா எத்தனை படத்துல நீ இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை உன்னோட படத்துல நீ தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க. துப்பாக்கி 2, பீட்ஸ் 2. இப்ப இதுல வந்திருக்க ஒரு கோயில் நிகழ்ச்சியில ஒரு தொப்பி போட்டு தொழுகைக்கு உண்டான அடையாள நெத்தில அந்த கருப்பா இருக்கும். அப்படியே 5 வேளை உளுந்த தொழுவுக்குள்ள நெத்தில தர கீழே பட்டு அந்த இடத்துல விழக்குள்ள பட்டு அப்படியே ஒரு கருத்த கலர்ல இருக்கும். அந்த கருத்த கலர் வச்சவன், தாடி வச்சவன், தொப்பி போட்டவனு தீவிரவாதின்னு RSS பிஜேபி சொன்னா பிரச்சனை இல்லை. இந்த தற்கொலை தலைநகரம் அவனோட படத்துல வச்சிருக்கான். அவனையும் நம்பி ஒரு கூட்டம் வாக்களிக்க நிக்குது பாரு, அவனையும் நம்பி. அப்ப இந்த குப்பைகளை சும்மா இல்ல, இவன் பூரா சோசியல் டஸ்ட், சமூக குப்பை. ஒழுக்கமில்லா கல்வி ஒருபோது உயர்வை தராது. அப்படி ஒழுக்கம் கிட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவன் நிக்கிறான். ரோல் மாடலா இருக்கான்டா தலைவங்கிறவன். There will be a lot of difference between தற்கொலை and தலைவன். ரெண்டுங்கிற பெரிய வேறுபாடு இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப் கேரக்டர்ங்கிறது வேற. தலைவன்கிற அப்படி திரும்ப இருக்கணும். இவர் பெரம்பூர்ல நிக்கிறார். ஏன் நிக்கிற? பெரம்பூர்ல ஏன் நிக்கிற? உன் மதம் சார்ந்த தமிழ் சமூகம் இங்க நிறைய இருக்கு, நிறைந்திருக்கு, அதனால நிக்கிற. திருச்சி கிழக்குல ஏன்டா வந்து நிக்கிற? உன் சமூகம் சார்ந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற அதிகம் பேர் அங்க இருக்கிறான். இது ரோல் மாடலா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வழிகாட்டியாடா? சீமான் அப்படி உன்னோட கருத்தாக்கத்துல, உன்னோட பின்னோட்டத்துல இருந்து, திராவிட சிந்தனையில இருந்து சீமான் நின்று இருக்க வேண்டிய தொகுதி எதிர்ப்புல உங்களை போன்ற திராவிட சிந்தனையில் ஊறியவர்களுக்கு தென் மாவட்டத்துல ராதாபுரத்துல நாங்களே நிக்கிறோம்டா. அங்க நிக்கல சீமான். எங்க தெரியுமா நின்றான்? பறையர்களும் பட்டையாட்சிகளும் அடர்த்தியா வாழக்கூடிய கடலூர்ல நின்றாண்டா எங்க அண்ணன். தட் இஸ் a ரோல் மாடல். அதுதான்டா முன்மாதிரி, தலைவனுக்கான முன்மாதிரி. எந்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டானோ, சாதியா மதமா அந்த திராவிட எந்த சமூகத்தை கூறு போட்டுச்சோ அதை பூரா கூறு போட்டு அத்தனை சமூகத்தையும் ஒத்த நூலால நாம் தமிழர் நூலால கொறுத்து வச்சு இன்னைக்கு மாலை ஆக்கி கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8.22 தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் கட்சிக்காக அங்கீகாரம் பெற்றிருக்கிறான். திரை கவர்ச்சி இல்ல, 30 ஆண்டுகால ரசிகர் மன்ற கூட்டத்தை திரட்டினது இல்ல. ஆனாலும் கருத்தை பேசி, ஒரு தத்துவம் கோட்பாடை பேசி இத்தனை லட்சம் மக்களை திரட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமானை மட்டும்தான் செய்யறோம். வந்தவரெல்லாம் வாழ வைத்தோம், இனி நம் சொந்தவரை வெட்டுமே ஆள வைப்போம் என்ற முழக்கத்தை முழங்கி இருக்கிறோம் நாங்கள். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. ஏன் எங்கள் நல்லாட்சி? தமிழரோட உரிமை அத்தனை பறிக்கப்பட்டது இந்த திராவிட பதர்கள் ஆட்சியில். அதுக்கு சற்று மாற்றம் அவர் வர்றாரு. இந்த நொடி ஏண்டா விஜய தமிழன் கொண்டாடுறீங்க? எடப்பாடியும் தமிழன் இடத்துல பிறந்துட்டா தமிழன் மட்டும் இல்லடா, தமிழனுக்கா கடைசி வரைக்கும் அவனோட உரிமைகளுக்கா நிக்கிறவன் தான்டா தமிழன் சொல்றாரு. இந்த நொடி வரைக்கும் விஜய் தமிழர் பண்பாடு, தமிழர் இறையாண்மை, தமிழர் மெய்யியல், எதை பத்தியாவது தமிழர் என்ற சொல்லு விஜய் வாயிலில் வந்திருக்கா? இல்லையே. என்ன கூந்தலுக்கு அவனுக்கு நான் வாக்களிக்கணும் சொல்லு?
என்ன கூந்தலுக்கு அவனுக்கு நான் வாக்களிக்கணும்? இந்த நொடி வர பாஜக கொள்கை எதிரியான். ஏண்டா இடியட், ஏண்டா முட்டா பயல, ஏண்டா ஜனநாயகம் படுத்துங்கிறது சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசு ஒன்றிய அரசோடது. இந்த நொடி வரைக்கும் மோடியோ பிஜேபியோ ஒரு வார்த்தை பேசல. அது என்ன சொல்றாரு பாருங்க, முந்தான என்னது ஜனநாயகம் படம் வராம போனதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். தத்தாரி பயமோன எங்களுக்கு தெரியாது சொல்லி தொலை. அவர் சொல்றாரு ஜனநாயகம் படம் எதனால் முடுக்கப்பட்டது என்று உங்களுக்கே தெரியும். தெரியாது, நாங்க பூரா கேன பய மக்க சொல்லி தொலை. பிஜேபி சொல்றா பயம், பயம். ஈடி கேஸ் இருக்கு, அந்த கேஸ் இருக்கு, எல்லா பேருக்கும் பயம். ஆனா எந்த பயம்ல என்னையே ரைடு வந்தாலும் சத்தியத்தை பேசக்கூடிய பிள்ளைகள் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள். சமகாலத்தில் சமீப காலத்தில் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அப்புறம், இஸ்லாமிய தலைவர்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிகளின் வீடுகளில் என் தம்பி சாட்டை துறைமுருகன், இடுமவன காத்து, இசை மதிவான, தென்னக விசை 4 பேர் வீட்லையும் என்னை ரைடு வந்துச்சுடா. அசராம நின்றாங்கடா. டேய் சைனடுக்கு போய் கழுத்துல போட்டு வாழ்ந்த ஒரு கூட்டம். மெத்தில் ஐசோசைனைடு உலகத்திலே கொடூரமான விஷம். அதோட சுவை இன்னி வரைக்கும் யாரும் அறியல. எவ்வளவு கொடுமையான விஷம் தெரியுமா அந்த சைனைடுங்கிறது? அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒருத்தன் அதை நாக்கில் அப்படி சுவைச்சிட்டு புளிக்குதா, உரைக்குதா, இனிக்குதா, கசக்குதா, தோற்குதான்னு சொல்றது கூட நேரம் இருக்காது. அவ்வளவு கொடூரமான விஷயம் மெத்தில் ஐசோசைனைடு. அதை ஒருத்தன் ஒரு சயின்டிஸ்ட் உரப்பு, உப்பு, புளிப்பு, காரம் அப்படி எழுதி வச்சுட்டு சைனைட வாயில கடிச்சிட்டு அந்த குறிப்பை எழுதுறதுக்கு முன்னாடியே விழுந்துடுறான். அவ்வளோ பெரிய கொடூர விஷயத்தை கழுத்துல தொங்க போட்டு வாழ்ந்த கூட்டம்டா இந்த கூட்டம். சும்மா இல்ல, உசுர உருக்கி சைனைடு குப்பில வாழ்ந்த கூட்டம் இந்த கூட்டம்.